ராசினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனா உங்களுக்கு பயம் அதிகமா இருக்குது. பயம் தாங்க ரொம்ப அதிகமா உங்களை வாட்டி வதைக்கும். அதாவது மீன ராசினருக்கு இப்ப ஜென்ம சனி நடைபெற்றுட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு 12ஆம் இடத்துல பலம் கூடுதுன்னு தாங்க சொல்லணும். இந்த 12ஆம் இடத்துல பலம் கூடுதுன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பயத்தை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நிம்மதியா உங்களை இருக்க விடாது. ஒரு டிராவலிங் நிம்மதியா இருக்காது. அந்த பயணத்துல உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து சேரும். உங்களுடைய பொறுப்புகளை பார்த்து நீங்க பயப்படுவீங்க. என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்புகள் கொடுத்திருக்காங்களே, என்னால இதை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் ஒரு தயக்கமும் அதிகமா இருக்கும். தயக்கத்தை விடுங்க, பயத்தை போக்குங்க. உங்களால கண்டிப்பா செய்ய முடியும். கான்பிடென்டா செய்யலாம். மீன ராசினர் பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க உங்களோட கான்பிடென்ட்டை விட்டு கொடுத்ததுல, ஆனா 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்து பல்வேறு சோதனைகளை நீங்க கடந்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு பயமும் தயக்கமும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். நம்மளால இது செய்ய முடியலன்னா நம்ம இன்னும் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும்ன்ற அந்த பயம் அதிகமாவே இருக்கும். உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத பொறுப்புகள், நீங்கள் எதிர்பார்க்காத பதவி உயர்வு கூட வரலாம். அது உங்களுக்கு ஒரு பயத்தையும் ஒரு தயக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது உங்களுடைய இன்புட்டை பொறுத்துதாங்க. உங்களால சரியா முடியுமா முடியாதான்றதை இப்ப யோசிக்காதீங்க. நீங்க நல்ல இன்புட் போடுங்க. உங்களுக்கு ரிசல்ட் பின்னால கிடைக்கும். ஓகேங்களா? அதனால பயப்படாம நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதனோட ஃப்ளோல நீங்க போங்க. உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்கன்னா அந்த வேலையில எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட செய்யலான்றது மட்டும் யோசிங்க. அதை தவிர்த்து நீங்க பயத்தை அதிகமா ஏற்படுத்தும் போது அதுவே வந்து உங்க வேலையில கான்சென்ட்ரேஷனை குறைக்கும். நிறைய மீன ராசினர் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாத்தையும் தட்டி கழிச்சிருவாங்க. எப்ப என்னால இது செய்ய முடியுமா முடியாதா எனக்கு தெரியல, எனக்கு வர 7 சனி போயிட்டு இருக்கு, அதனால எனக்கு இவ்வளோ பெரிய இதுவெல்லாம் பொறுப்புகள் எல்லாம் வேணாம், நீங்க யாருன்னா பாத்துக்கோங்க அப்படின்றது கடந்த 2-3 மாதமாவே. அதாவது என்னன்னா மீன ராசினர் நிறைய பேர் வந்து எனக்கு ஜாதக பலன்ல கேட்கும் போதே அவங்களுக்கே நான் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு இந்த பொறுப்புலாம் வரும்போது இல்ல இல்ல என்னால இப்ப அதெல்லாம் செய்ய முடியுமா தெரியாதுன்னு நிறைய பேர் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்றேன். மீன ராசினர் இப்போ உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா கூடுது. ஆனா அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடுன்றது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். இது நான் ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்துல சனி இருக்கு, 7 சனி போயிட்டு இருக்குன்னும் போது கண்டிப்பா ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க. சிவ பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு இந்த பயத்தை போக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால மீன ராசியினர் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆன்மீகத்தை நீங்க புடிச்சுக்கும் போது உங்களுக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா மீன ராசியினர் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருப்பீங்க. அக்டோபர் நவம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கும். உங்க ஹெல்த்தும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய பயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா கூடுதுதான். அந்த பொறுப்புகளை சரியா கையாண்டு நீங்க சரியா டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல லாபத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபேமிலி விஷயத்தையும் சரி நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பா குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்க ராசி அதிபதி குரு வருகின்ற ஜூன் மாதம் உச்சம் அடைகிறாரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல. அப்ப உங்க ராசி அதிபதி குரு பலம் பெறும் போது நீங்களும் பலம் பெறுவீங்க. நீங்களும் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப குரு வக்ர நிலையில இருக்கிறாருன்றனாலதான் உங்களுக்கு தேவையில்லாத பயமும் தேவையில்லாத தயக்கமும், அதாவது உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் குறைஞ்சுதான் நீங்களே ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா? அததான் நான் சொல்றது. சோ நீங்க உங்களுக்கு கிடைக்கிற பொறுப்புகளை நீங்க தட்டி கழிக்காம அதை எடுத்து நீங்க செய்ய பழகுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, புதுசா யாருக்குன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வருதுன்னா அதை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. பிற்காலத்துல பாத்துக்கலாம்னு விட்டுடுங்க. ஏற்கனவே லவ்ல இருக்கீங்கன்னா அப்ப நீங்க உங்களுக்கு பிரச்சனை புதுசா ஏற்படாத மாதிரி பாத்துக்கிட்டாலே போதும். மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா ஏன்னா 7 சனி எப்ப எதுல பிரச்சனையை உண்டு பண்ணணும் நம்மளால சொல்லவே முடியாது. நம்மள எப்பவுமே ஏதோ ஒரு பயத்துல வச்சுட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அதிகமா யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரிதான் வச்சுட்டு இருக்கோம். அதனால லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் சரி, அழகா ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு பெருசா பிரச்சனைகள் வராது. உங்களுடைய பயமும் தயக்கமும் தான் உங்களுக்கு மன நிம்மதியை குறைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மணி ஃப்ளோலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். உங்களுக்கு பண வரவு நல்லாவே இருந்தாலும் செலவுகள் அதிகமா ஏற்படும்.
அதுவும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல பலம் அதிகமா கூடுது. ஏற்கனவே 12ஆம் இடத்துல ராகு இருந்தாரு. அந்த இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் கூட்டணியும் சேரும்போது உங்களுக்கு செலவுகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதுல நிறைய பேருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ மீன ராசினர் நீங்க உங்க ஹெல்த்ல ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. சாப்பிடுற விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்னா நைட் டைம் டிராவல் அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். மோஸ்ட்லி தனியா டிராவல் பண்ண வேணாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஃபேமிலியோட டிராவல் பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லதுங்க. அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் குறையும். அதனால மீன ராசினர் உங்க ஹெல்த்ல ரொம்பவே கான்சியஸா இருங்க. மெடிக்கல் செலவுகள் அதிகமா ஏற்படும்ன்றதுனால உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் கான்சியஸா இருந்துக்கோங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்துல இத்தனை பலம் கூடுதுன்னும் போது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ, வெளிநாட்டு வாய்ப்புக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்பவே பயன் தரக்கூடிய மாதமா இருக்கு. இந்த மாதத்துல முயற்சி எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ஃபாரின் போவீங்க. அதே மாதிரி தொழில்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ, புதுசா தொழில் தொடங்கலான்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பயத்தை தவிர்த்து உங்களுடைய உழைப்பை போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் இருக்குங்க. சோ மீன ராசினர் உங்க பயத்தை தவிர்த்துடுங்க. உங்க உழைப்பை அதிகமா போடுங்க. 7 சனின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களை ஒரு மந்த நிலையையும் அதிக சோம்பேறித்தனத்தையும் அதிக மன அழுத்தத்தையும் கொடுக்கதான் செய்யும். ஒரே இடத்துல உட்காந்து தேவையில்லாம எதையோ யோசிச்சுட்டு ஏதோ ஒரு சிந்தனையில அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நிறைய வேலை இருக்கும். உங்களை சுத்தி நிறைய வேலைகள் இருக்கும். ஆனா அது எதுலையுமே உங்களுக்கு மன ஈடுபாடு போகாது. அது எதுலையுமே உங்களுக்கு மனசு ஈடுபடாது. அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால மீன ராசினர் எப்பவுமே சுறுசுறுப்பாவும் பிசிக்கல் ஃபிட்டாவும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 சனியோட தாக்கம்ன்றது குறையும். எப்பவுமே சுறுசுறுப்பா இருங்க. உங்களோட வேலையை நீங்க எப்பவுமே தட்டி கழிக்காதீங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க டைம்க்கு எந்த வேலை செஞ்சு முடிக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதுல எந்த ஒரு தடங்களும் தடைகளும் உண்டு பண்ணாது. ஏன்னா சனின்றவர் என்னன்னா வேலையை நீங்க தள்ளி போடும் போதோ இல்ல டைம் எடுத்து நீங்க பண்ணும் போதுதான் அதுல உங்களுக்கு சோதனைகளை அதிகமா கொடுப்பாரு. அதனால நீங்க அவரு சோதனை கொடுத்து அவருக்கு வேலையை கொடுக்கறத விட நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டீங்கன்னா அவருக்கு வேலை இல்லாம பண்ணிடலாம்ல. சோ மீன ராசினர் உங்க தயக்கத்தை விட்டு நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள்ல அதிக ஈடுபாடோடு செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஃபேமிலியில ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஃபேமிலி விஷயத்த நீங்க வெளியும் ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. ஃபேமிலியில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும் தான். அதை விட்டு கொடுத்து போறது அனுசரித்து போறது உங்களுக்கு நல்ல பலன்களா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல அலைன்ஸ் வரக்கூடிய காலகட்டமா இருக்குது. சோ மேரேஜ் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்குது. அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஸ்டடீஸ்ல போக்கஸ் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருப்பீங்க. அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ்ல போக்கஸ் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருப்பீங்க. தேவையில்லாத ஒரு பயத்தையும் ஃபியூச்சரை பத்தின ஒரு குழப்பத்தையும் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ஃபியூச்சரை பத்தி இப்பவே யோசிக்காம இந்த மந்த் என்ன எக்ஸாம் இருக்கோ இந்த மந்த்துக்கு என்ன படிக்கணுமோ அதை மட்டும் படிக்கணும். அதுல மட்டும் போக்கஸ் வச்சு அதை மட்டும் நீங்க கவனத்தோட படிங்க. உங்களோட படிப்புல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதமா தான் இருக்குது இந்த மாதம். சோ மீன ராசினருக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல பொறுப்புகள் நிறைய உங்களை தேடி வந்தாலும் அதுல உங்களோட இன்புட்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டுமே தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் ஃபியூச்சர்ல தான் கிடைக்கும். அதனால பலனை எதிர்பார்க்காம நீங்க வேலையை பார்க்கறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க.